Hello everyone, you're listening to Nacha Diaries. நான் நவனிகா ஸ்ரீ நாச்சிமால் வித்யாவாணியில கிரேட் 11 படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு பிசினஸ் ஐகான் ஜாயின் பண்ணிருக்காரு. இஸ் none other than திரு மதுரை வீரன் ஐயா அவர்கள். ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிருக்காரு. So without any delay, let's get started. Sir, வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷம். சார், சின்ன வயசுல உங்களோட ட்ரீம் ஆர் கோல் என்னவா இருந்ததுங்க சார்? அப்ப இருந்தே உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சார்? என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல எனக்கு அப்படி ஒரு கோல் இருக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி. நாங்கள் பெரிய குடும்பம், அம்மா அப்பா. ஒரு நீ கேள்விப்பட்டிருக்க தேயிலா எஸ்டேட்னு பண்ணிருக்கீங்க, டீ எஸ்டேட்டில் சாதாரண ஒர்க்கர்ஸ் அவங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள்லாம் 7-8 பிள்ளைகள். அப்போ அவங்களுக்கு அவங்களால ஒன்றும் குடும்பத்தை ஒரு பிளான் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை தான் நம்ம இருந்தோம். எனக்கு அது ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை தான். அதை விட்டு நான் வெளியே போனேன். அதை விட்டு நான் வெளியே போயிட்டு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு 16 வயசு இருக்கும்போது நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு முடியாமல் அதை வெளியே போயிட்டு ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்து வெறும் 15 ரூபா சம்பளத்துக்கு அப்படி தான் என் வாழ்க்கை ஆரம்பித்தேன் 1966. அப்போ அதனால எனக்கு ஒரு கோல், ஒரு எய்ம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பண்ணுறதுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்த ஏரியா வந்து ஒரு மலைப்பகுதி. அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. டீ எஸ்டேட்னு சொன்னால் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்தேன். ஓகே சார், உங்கள் பிஸ்னஸ் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸை பார்த்துருக்கீங்கன்னு நாங்கள் எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சார். நீங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆர் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நிறைய நான் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா அப்பப்போ கவர்மெண்ட் சேஞ்சஸ் வரும். கவர்மெண்ட் சேஞ்ச் வரும்போது பாலிசி சேஞ்சஸ் வரும். பாலிசி சேஞ்ச் வரும்போது அப்போ எனக்கு எங்களுக்கு வந்து எங்கள் பிஸ்னஸ் அதை எஃபெக்ட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி வந்ததில் எங்களுக்கு வந்து நாங்கள் செய்வது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு. நான் இப்படிலாம் இருந்து அந்த கடையில் ஒரு சின்ன சம்பளத்தில் போய் சேர்ந்தாலும் அந்த கடையிலே நான் 13 வருஷம் வேலை செஞ்சு வீட்டுக்கு போகாமல் 5 வருஷம் இருந்தேன். ஏன்னா போகக்கூடாது வீட்டுக்கு, நம்ம ஒரு பணம் சம்பாதிச்சு தான் போகணும். இந்த ஏழ்மையில் நம்ம வீட்டுக்கு போனால் அது செலவாகுமே அப்படின்ட்டு நான் அதாவது இலங்கை தலைநகரம் கொழும்பு, கேபிட்டல் சிட்டி, அதில் ஒரு கடையில் வேலை செஞ்சு 5 வருஷமாக எங்கே தீபாவளி பொங்கல் எல்லாம் வரும் விசேஷ நாட்கள் எதுவுமே போகாமல் கடையிலேயே வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு தான் நான் வீட்டுக்கு போனேன். ஓரளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு அதிலே இருந்து அந்த கடையில் சாதாரண ஒரு சேவனாக போய் சேர்ந்து அதே கடையில் நான் மேனேஜராக வந்தேன். மேனேஜராக வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்த பிறகு தான் நான் வந்து விலகி சொந்தமாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன கடையாக ஸ்டார்ட் பண்ணி எப்படி சின்ன நிறுவனம் எப்படி ஆரம்பித்தாலும் மதுரையில் ஒரு சின்ன கடை ஆரம்பித்த மாதிரி நானும் ஒரு சின்ன கடை ஒன்று ஆரம்பித்து தான் அதில் இருந்து தான் விரிவடைஞ்சு ஃபேக்ட்ரி எல்லாம் போயிட்டு எக்ஸ்போர்ட் வரைக்கும் போயிட்டு பெரிய அளவில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய டொமஸ்டிக்கில் நீங்கள் பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பர் 1 கடைக்கு அந்த அளவுக்கு நான் உயர்ந்துக்க காரணம் விடாமுயற்சி. நம்ம ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும், ஏதாவது நம்ம சந்தோஷப்பட. ஏன்னா நாங்கள் வாழ்கிற இலங்கை வந்து எங்கள் தமிழ் மொத்தமே இருக்காங்க 15% தான் இருக்காங்க. 80% பேர் சிங்களா வந்து தான் இருக்காங்க. பெரும்பான்மை மக்கள் அவங்க தான் இருக்காங்க. அது அவங்களோட எங்களுக்கு எந்த நேரம் போட்டி தான், பிரச்சனை தான். இந்த பிரச்சனை கடையில் நாங்கள் எப்படி நாங்கள் என்னமோ சொல்கிற மாதிரி பெரிய ஒரு குளத்தில் முதலில் வாழ்கிற இடத்துல தான் நம்ம வாழ்கிற மாதிரி நாங்கள் அவ்வளோ சூழ்நிலை இருந்துட்டு தான் நாங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களோட ஐக்கியமாக போய் அவங்களோட இணங்கி போய் செஞ்சுருந்தாலும் அந்த மாதிரி இதில் தான் நான் வந்து மேலே வந்துட்டு இருக்கோம். ஆமாம், கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குங்க சார். நாங்களும் கண்டிப்பாக எங்கள் ஸ்கூல் மாணவர்கள் எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அது மனோதிடத்தோட சார். யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம்னு நீங்கள் பேசுறது வச்சு எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுங்க சார். இதில் உங்களுக்கு ஆர்வம் எது மூலமாக வந்தது? அப்புறம் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளவு முக்கியம்னு நீங்கள்? நான் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பூரில் நிட்டிங் மிஷின்லாம் ஓடுது. உங்கள் ஸ்பின்னிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நிறைய டஸ்ட் இருக்குது. இந்த டஸ்ட் கலந்துட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் போனால் மாஸ்க் போட்டு தான் ஒன்று போகிறது வர்றது. அப்போ நாங்கள் இந்த நெட்டிங்லேயே நம்ம ஃபேக்ட்ரிகள்லாம் இருந்ததுனால நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் எனக்கு வந்து அஸ்மா உண்டாயிடுச்சு. அஸ்மா உண்டாகி நான் ட்ராவல் பண்ணவே முடியாத அளவுக்கு எனக்கு அஸ்மா இதெல்லாம் வீசிங்லாம் இருந்துச்சு. அமெரிக்கா போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ நம்ம பெரிய மகன் வந்து டாக்டர், அவங்க யூகேல லண்டனில் அவங்க டாக்டர் இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் காட்டி என்னை அட்மிட் பண்ணாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லிட்டாரு, டாக்டர் இனிமேல் நீங்கள் ஃபேக்ட்ரி போகக்கூடாது, இனிமேல் நீங்கள் பயணம் பண்ணக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, ஃப்ளைட்டில் போகக்கூடாது, எல்லாம் உங்களுக்கு எல்லாம் லன்ஸெல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, எல்லாருக்கு நீங்கள் நிறைய ஓய்வு எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்த பிறகு நேராக வந்து எங்கள் சென்னை சிலுக்கு தான் வந்தேன். வந்து எனக்கு நல்ல ஒரு டாக்டர் பிடிச்சி கொடுங்க, போயிட்டு மருந்து எடுக்கணும். அவங்க சொன்னாங்க டாக்டர்லாம் சரி வராது, நீங்கள் 5 மில்லிகிராம் கொடுப்பாங்க,
சரி வரலாம், அப்புறம் 10 மில்லிகிராம் கொடுப்பாங்க, அப்புறம் 20 மில்லிகிராம் கொடுப்பாங்க. இப்படியே மெடிக்கலை கூட்டிகிட்டே போவாங்க. அதுக்கு ஒரே வழி யோகா தான் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மனவளக்கலை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை எனக்கு கொடுத்த பிறகு இந்த பயிற்சி செஞ்சு 2 மாதத்தில் எனக்கு இருந்த அந்த சீக்கிரம் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஃபீவர் வர்றதில்லை, இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வர்றதில்லை. இதே எனக்கு ஒரு பெரிய உதாரணம். இதுக்கு பிறகு தான் இது மேலே எனக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டுச்சு. நான் ஒரு 6 மாதம் செஞ்சுட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்படி நல்லா இருக்கு, அதனால் இதை நம்ம நான் பெற்ற இந்த செல்வம் எல்லாரும் போய் இந்த பலன் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம இலங்கை கூட கொண்டு போகணும். எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கணும் தான் நான் ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சு இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சு பாடசாலை ஸ்கூல்களுக்கு தான் போய் நிறைய கொடுக்குறோம். 6th ஸ்டாண்டர்ட் மேலே உள்ள பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்கூல் நாங்கள் ரன் பண்ணுறோம். அங்கே போய்ட்டு நிறைய ஸ்கூல்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். லேடிஸ் ஸ்கூல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல் கொடுக்குறோம். 3 மொழியிலையும் கொடுக்குறோம், தமிழில், இங்கிலீஷில், சிங்களத்தில் எல்லாம் மொழி எடுத்து சிங்கள மக்களுக்கு இதை கொடுக்குறோம். கொடுத்த பிறகு அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, இந்த பயிற்சியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு இதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு 7 மாடி கட்டடம் கட்டி அதில் அறிவித்திருக்கோயில் அங்கே கொழும்பு கட்டி, யாழ்ப்பாணத்தில் ஒரு அறிவித்திருக்கோயில் கட்டி அங்கே இதை ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி கொடுத்தல், சைவத்தல், சைச்சிட்டு போகிறது, தியாகம், இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் லைஃப்லேயே சக்ஸஸ் பண்ணலாம், நீங்கள் உங்கள் வீட்லேயும் சக்ஸஸ் பண்ணலாம், நீங்கள் உங்கள் தொழில் வெற்றிலையும் சக்ஸஸ் பண்ணலாம், நண்பர்களோடையே சக்ஸஸ் பண்ணலாம். இது 3 இருக்கணும் நமக்கு. அதை வளர்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஈஸியான வேர்டாக இருந்தாலும் அதை நீங்கள் நடைமுறை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதாவது ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கு உங்களுக்கு பயிற்சி வேணும். சார், நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு அறிவு திருக்கோவில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் எப்படி அதை வரவேற்றாங்க சார்? உங்களுக்கு நினைச்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே கிடைச்சிருந்தாங்க? முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் வளர்த்துட்டு போனோம். பிறகு இதில் உள்ள பெனிஃபிட்டை தெரிஞ்சோடனே, இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் அறிவு திருக்கோவில் கட்டுறதுக்கு நாங்கள் இடம்லாம் எடுத்தோம்னா இந்த கோவிட் வந்துருச்சு. அதில் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஆகி போச்சு. கோவிட் முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் இலங்கையில் ஸ்ரீலங்காவில் எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்துச்சு. கவர்மெண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து பெரிய பிரச்சனை நடந்தது. அதெல்லாம் பார்த்து நியூஸில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த பிரச்சனை வந்து அதுலேயும் கொஞ்சம் நாங்கள் ஸ்லாக் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த பில்டிங் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிறகு அப்புறம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இங்கே உள்ளவங்க எல்லாருமே இங்கே நீங்கள் சென்னைக்கு அந்த உங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ராமராஜ் கோட்டன், போத்தீஸு, நாயகர், இப்படி எல்லாருமே பண வழக்கில் இருக்காங்க. நான் வந்து சொன்னேன், எல்லாரும் சொன்ன பிறகு இவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அங்கே கொழும்புலேயே அப்புறம் எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி நாங்களும் கொஞ்சம் பணம் போட்டு எல்லாம் கட்டி முடிச்சு. ஆனால் நல்லா சக்ஸஸ் ஆகும், மக்கள் நிறைய வர்றாங்க. நிறைய இதில் ஏன்னா அது இப்போ இப்படி தான் பெனிஃபிட் அடைஞ்ச பிறகு அவங்க இப்போ நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்சா நீங்கள் போய் இன்னொருத்தர் சொல்லுவீங்க, எனக்கு இப்போ நல்லா இருக்காங்க போகணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி போயிட்டு இப்போ அதே ஒரு பெரிய ப்ரொபகண்டா இருக்குது. 2வது டிவியில் நிறைய டிவி ப்ரோக்ராம் போதாங்க. நான் டிவியில் பேசுகிறேன், இதனால இந்த ஸ்பீச் போவாங்க. அங்கே இந்த சன் டிவி மாதிரி அங்கே சக்தி டிவின்னு ஒன்று இருக்குது. அந்த சக்தி டிவி பார்த்தீங்கன்னா காலையில் 6:15 6:45 வரைக்கும் ஒரு ஸ்பீச் ஸ்பீச் போவோம். அது எங்கள் ஸ்பீச் தான் போவோம் எல்லாமே. எங்கள்கிட்ட நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, ஒரு 200 ப்ரொஃபஸர் இருக்காங்க. அதில் நானும் இருக்கேன். அப்போ அவங்களும் சேர்ந்து நானும் சேர்ந்து அதை நடத்துகிறோம். அது கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகுது. ரொம்ப கேட்குறதே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குங்க சார். நாங்களும் கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராம்ஸ் எங்களுக்கு கிடச்சுன்னா எங்கள் ஸ்கூல்லையும் கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோம் சார். சார், உங்களை மாதிரியே ஸ்க்ராட்ச்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அது என்னவா இருக்குங்க சார்? இப்போ இன்றைக்கு காலம் ரொம்ப மாறிடுச்சாமா. இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து மீடியா வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. இன்றைக்கி ஆன்லைன் சேல்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படி தானே? நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் வாங்கலாம், சீப்பாக வாங்கலாம். ஒரு பொருள் கடையில் போய் வாங்குறத விட நீ ஆன்லைனில் வாங்கினா 10-20% கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு கடைக்கு போனால் அவங்க ஏசி போட்டிருப்பாங்க, லைட்லாம் போட்டிருப்பாங்க, அவங்க சேல்ஸ்மேன் இருப்பாங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த இதெல்லாம் வச்சு தான் அவங்க ப்ராஃபிட் வச்சு தான் விற்க வேண்டி வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு உங்கள் மாதிரி ஒரு கேர்ள் இந்த கோவிட் டைமில் அவங்களோட பொருளாதாரமே இல்லை, ஃபோன் மட்டும் தான் இருக்குது. நோ கேபிட்டல் அவங்களுக்கு, பொருளாதாரம் நோ கேபிட்டல் அவங்களுக்கு. அவங்க கடைகளில் போயிட்டு டேபிளில் போய் சாரிலாம் அடுக்க சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறது. 2-3 கடையில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதை அவங்க மீடியா மூலிமா ஆன்லைன் மாதிரி போடுறது. அதை இந்த சாரி என்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட பிறகு பார்த்தா எல்லாரும் அதை ஓன் ரேட் வந்துருச்சு. வந்து பண்ணி இன்னைக்கு அவங்க எனக்கு தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2.5 பில்லியன் அசெட் உள்ள பெரிய ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. அது ஒன்றுமே கேபிட்டல் இல்லை. இன்றைக்கி அவங்க சொன்னாங்க ஒரு சாரி கூட எங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறதில்ல. ஒரு பொருளை வந்து வீட்டில் வச்சு தான் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா அந்தளவுக்கு பாருங்கள் எப்படி பிஸ்னஸ் மாறி இருக்குன்னு சொல்லி. சும்மா போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, அது உங்கள் நீ ஒரு குரூப்பை பிளாட்ஃபார்மில் செஞ்சாச்சு, அதில் போட்டாச்சு, வாட்டர் இருந்தாலும் போயிட்டு அந்த கடையில் போய் பேக் பண்ணி அனுப்பி வச்சாங்க. ஏன்னா ரொம்ப பேருக்கு அதை தேடி போக முடியாது.
இன்னைக்கு அந்த சூழ்நிலை டிராஃபிக்கு அவங்க வேலையை விட்டு போயிடாது அப்படிலாம் இருக்குல்ல, அதான். அவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இளைஞர்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். Thank you so much, sir. Okay, friends, hope you enjoyed this episode. Catch you soon in another exciting episode like this. So, until then, see you soon. Thank you. Bye bye. வாங்க வளமுடன். வாங்க வளமுடன்.